கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படுகிறது, உங்கள் பலிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்தீர்களோ அத்தனை கர்த்தர் சுகந்த வாசனையை அவர் முகர்ந்து நீங்கள் என்ன காரியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்களோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்க, சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சமைப்பதில்லை, ஏன்னா அது மட்டும் இல்லை, இனி நான் எந்த தீமையும் செய்ய மாட்டேன். அவன் 20ஆவது வசனத்தில் என்ன சொல்லியிருப்பாருங்க, பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலியிட்டார். அந்த தகன பலியை கர்த்தர் முகந்தார், சுகந்த வாசனையை முகந்தார். 1 வருஷத்துக்கு மேல அடைக்கப்பட்டு ஒரு தண்ணிக்குள்ள தத்தளிப்பில் இருந்தவன், மோர் தென் கிட்டத்தட்ட 2 வருஷம் வெளி உலகத்தை பார்க்காதவன், இப்போ புதிய உலகத்தை நோவாவுக்கு கையில கொடுத்தார். அதே போல உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை தருவார். நீங்க எடுக்கிற பிரயாசங்கள்ல புதுதாய் நீங்க என்னென்ன எடுக்கிறீங்க அத்தனையும் உங்க கையில இருக்கு. இப்போ அவன் என்ன செய்யறான், பலி எடுக்கிறான், சுகந்த வாசனையை முகந்தார். அதே போல நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அந்த பலியை ஏற்றுக்கொள்ளுவார். ஆபிரகாம் மோரியா மலையில ஈசாக்க கூட்டிட்டு போறான். அங்க அவனுக்கு பதிலாக ஆட்டை பலியிட்ட உடனே அந்த பலியை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த சுகந்த வாசனை முகந்ததால் ஈசாக்கை இன்ஸ்டெட் ஆஃப் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. அதனால எவ்வளவு ஆசீர்வாதம் அவனை கொண்டு இந்த உலகத்துல நான் இப்படி வைத்திருப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், அவனை ராஜாக்களாய் வைத்திருப்பேன், அவர்களிருந்து ராஜாக்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறார். அதே போல இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடையதா இருக்கும். அதே போல பாருங்க, ஆதியாகமம் 46:1 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே யாக்கோபு போய் பலியிட்டான். போயிட்டு இனி கிடைக்காது, இனி எனக்கு மகன் கையில கிடைக்க மாட்டான் நினைத்த போது ஒரு செய்தி, உயிரோடு இருக்கிறான். உடனே நன்றி சொல்லுகிறான். நான் சொல்றேன், நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அத்தனை உங்க கையில கிடைக்கும். நன்றி சொல்லுங்க, பலி செலுத்துங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் பலிகளை செலுத்துங்க. ஓர்னான் களத்துல தாவீது அந்த பலி செலுத்தினால் எவ்வளவு பெரிய நன்மை உண்டாகினது. ஆலயம் கட்டி முடித்த உடனே லட்சத்துக்கு அதிகமான ஆடுகள் பலியிடப்பட்ட போது தேவ சமூக மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பிட்டு தேவ பிரசனத்துல ஆசாரியர்கள் உள்ள போக முடியல. அப்படி உங்க வீட்டை தேவ பிரசனம் இன்னைக்கு சந்திக்கும். தேவ மகிமை உங்க வீட்டை மூடிக்கொள்ளும். உங்களையும் உங்க பிள்ளைகளையும் அவர் தம்முடைய மகிமையில வச்சு மகிழ்ந்து களிகூற பண்ணுவார். எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வார்த்தை, சுகந்த வாசனை முகர்ந்து இவங்களுடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தர், இவங்களுடைய பலியை ஏற்றுக்கொண்ட கர்த்தர், இன்னைக்கு ஆண்டவரே அந்த அவங்களுடைய இல்லங்கள் எல்லாம் அப்படி மகிழ்ந்து களிகூற தேவன் அங்க வாசம் பண்ணி தேவ மகிமை தங்கி தேவ பிரசனம் நிறைந்திருக்க கிருபை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.